ஸோ வணக்கம் மக்களே, நான் கௌதம் பேசுகிறேன். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை ஆண்ட 3 பெரிய ராஜ்யை பற்றி பார்க்க போகிறோம். சேர சோழ பாண்டியர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சேர நாட்டில் எது சொல்லுவாங்க, நாமக்கல், கரூர், சேலம், இது எல்லாமே சேர நாட்டில் வருது. திருப்பூர், கோயம்புத்தூர், இது எல்லாமே. சோழ நாடுனா அந்த சைடு, அப்படி ஈஸ்ட் சைடு தஞ்சாவூர், அது எல்லாமே நம்ம சோழ நாடும்போம். இதே வந்து பாண்டி நாடுனா மதுரை, இதெல்லாம் வந்து பாண்டிய நாட்டில் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 3 பேர் தான் நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டாண்டதுலேயே 3 மிகப்பெரிய வந்து வம்சம். ஸோ வந்து சேரன் செங்குட்டுவன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன ரெட்சேரா. அவர் ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. அவர் தான் வந்து சேராஸோடைய மெயின் கிங்கு. யார்? சேரன் செங்குட்டுவன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சேராஸ் வந்து எதுக்கு பேர் போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரிடைம் ட்ரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த ரோமன்ஸ் கூட ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேர் போனவங்களாம் இருந்தாங்க. இப்போ இது வந்து யானை இது அதிகமாக வச்சுக்கிறது, இந்த வார்க்கு, இதெல்லாம் வந்து சேரர்கள் வந்து பேர் போனவங்க. அடுத்து சோழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூரில் இருக்க அந்த பிக் டெம்பிள் அவங்க தான் வந்து கட்டினாங்க. ராஜராஜ சோழன் அவர் தான் சோழ எம்பையரோட கிரேட்டஸ்ட் எம்பையர். அப்புறம் பாண்டிய எம்பையர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்துக்கள், இந்த லிட்ரேச்சர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க பாண்டியர்கள். பாண்டிய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பெரிய மன்னன் பார்த்திங்கன்னா ஜட்டவர்மன் சுந்தரபாண்டியன். அவர் தான் பார்த்திங்கன்னா சிறந்த மன்னன், பாண்டியர்லேயே சிறந்த மன்னன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து 2000 வருஷம் கிட்ட ஆண்டாங்கன்னு சொல்லப்படுது. சேரர்கள் வந்து 1400 வருஷமும், சோழர்கள் வந்து 1500 வருஷத்துக்கு மேலும் ஆண்டாப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தில் வந்து சோழர்கள் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி சவுத் இந்தியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணி, சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் அவங்களோட செல்வாக்கு வந்து வேறு கண்ட்ரீஸில் இருந்துச்சு. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இது மாதிரி வந்து நிறைய இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதனால் இவங்க சோழர்கள் வந்து இங்கே 3 பேர் தாண்டி கொஞ்சம் பெருசாக பார்க்க போடுறாங்க சோழர்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேரர்களோட பீக் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1st சென்ச்சுரிலேருந்து 2nd சென்ச்சுரி, அப்புறம் வந்து 9th சென்ச்சுரிலேருந்து 10th சென்ச்சுரி. இதான் சேரர்களோட பீக் பீரியடு. சோழர்களோட பீக் பீரியட் பார்த்தீங்கன்னா 9th ஏடியிலேருந்து 13th ஏடி. ஏடினா இப்போ 2026 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏடின்னு சொல்லலாம். அதான் 9th ஏடினா 9th சென்ச்சுரி 13th சென்ச்சுரி வரையும் அவங்க பீக் பீரியடாக இருந்துச்சு. அந்த 13th சென்ச்சுரி முடிகிற டைமில் தான் வந்து அவங்க ராஜ்யம் வந்து பாண்டியர்கள் வந்து பிடுங்கப்பட்டுச்சு. அது வரையும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதுதான் சோழர்களோட பீக் டைம். அப்புறம் வந்து பாண்டியாஸ் பார்த்தீங்கன்னா 6th 9th CE வரையும் அவங்க பீக் டைம் வந்து இருந்துச்சு. அப்புறம் 13th 14th CE வரையும் அவங்க பீக் டைம் வந்து இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து 14th சென்ச்சுரி வந்து மதுரை சுல்தானேட்னால அவங்க ஆட்சி வந்து கலைஞ்சு போயிடுச்சு, பாண்டியர் ஆட்சி. ஸோ இதில் வந்து சேரர்கள் விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடில் ராசானதுனால அவங்க விழுந்ததுனால சொல்லப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியன் 3 பேரும் மாற்றி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்புறம் ஆனால் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சேர சோழர்கள் பாண்டியன் காலத்தில் வந்து யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க வேறு ஸ்டேட்லேருந்து வரும்போதெல்லாம் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, எதிர்த்துருக்காங்க. வேறு ஸ்டேட் மீன்ஸ் வேறு இடத்துலேருந்து, தமிழ்நாடு விட்டு வேறு இடத்துலேருந்து. ஸோ இங்கே யூஸ் பண்ண வெப்பன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கத்தி, வாள், அப்புறம் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த ஷீல்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வாரில் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் மண்டே அந்த கிரீடோ மாதிரி அந்த ஆர்மர், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரி அந்த தயாரித்து வந்து ஈரோட்டில், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈரோட்டில் அந்த பொருள்லாம் தயாரித்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையான தெரில. ஸோ அவங்களாம் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்வெஜ் ஃபுட்டு இது மாதிரி தான் அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க, கொஞ்சம் ராவாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ மக்களே ஸோ அவங்க வந்து 3 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ சிதம்பரம் நடராஜர் கோயில், அப்புறம் வந்து இந்த ஓலைச்சுவடுகள் இது எல்லாமே வந்து இதுக்கு வந்து சான்றுகள். ஸோ வந்து 3 முக்கியமான ஒரு ஆட்சி. ஸோ வந்து சேரர்கள் வந்து அவங்க பண்ண பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து இந்த மசாலா பொருட்கள், அந்த ஸ்பைஸ் ட்ரேட், இந்த ரோமன்ஸ்னால் அந்த இட்டாலியில் இருக்காங்களா, அவங்க தான் வந்து ரோமன்ஸ்னு சொல்கிறாங்க.
அவங்களோட இந்த ஸ்பைஸ் டேஸ்ட் பண்ணது இந்த கடல் மூலியமா அதான் வந்து சேர சோழோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக சொல்லப்படுது. அடுத்து சோழர்களோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா அவங்க வந்து அவங்க நேவி பவர், அவங்க வந்து அவ்வளோ, அப்புறம் ஆர்கிடெக்சர், நேவி பவர், அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரன் டெம்பிள் எல்லாமே அவங்களோட வந்து சாதனை. அப்புறம் வந்து கல்லணை டேம் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான். அதுவும் 2000 வருஷமாக அது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது. அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு வந்து அப்போ டெக்னாலஜி இல்லை, அந்த காலத்தில் அவங்க கட்டியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த தமிழ் இலக்கியம் வந்து கொண்டு போகிறது உலகம் முழுக்க. அதில் வந்து அதில் வந்து பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் முத்துக்கல் இதெல்லாம் வந்து அவங்களோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. பாண்டியர்கள் பற்றினா அந்த வெளிநாட்டிலலாம் எழுதியிருக்கு. ஸோ இது மாதிரிலாம் சேரர்கள் சோழரை பற்றி எழுதியிருக்கு. இப்போ பாண்டியர்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை வந்து உலகம் முழுக்க பரவுவதில் சிறந்து விளங்குறாங்க 3 பேர்த்தோட. ஸோ கண்டிப்பாக 3 பேர்த்துக்கும் 3 கிங்டம்ஸ்க்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ இவங்களோட தலைநகரம் என்னென்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட தலைநகரம் தஞ்சாவூரும், மதுரையோட பாண்டிய நாடோட இது மதுரையும், அப்போ வந்து சேர நாடு வந்து கரூர் வஞ்சின்னு சொல்லப்படுது. அது ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் இவங்களோட தான் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்ததுக்கு சேரர்களோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் வந்து சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் 2 கம்பைன்ட் ஆர்மிஸும் சேர்ந்தே அடிச்சிருக்காங்க, சேர்ந்தே டிஃபீட் பண்ணியிருக்காங்க சேரர்கள். சோழாஸும் பாண்டியாஸும் அது மாதிரி டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பவர்ஸ் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்திருக்கு. பட் இப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ மக்களே அவ்வளோதான் வந்து சேர சோழ பாண்டியர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்னும் போக பார்த்தீங்கன்னா இன்னும் என் வீடியோ வந்து இன்னும் நிறைய ப்ரீஃபாக வந்து டீப்பாக ஒன்று சொல்லுவேன். ஸோ சப்போர்ட் பொறுத்து தான் அதை வந்து நான் வந்து இன்னும் மேல் கொண்டு போவேன். ஸோ தேங்க்யூ. தமிழ் பையன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.